வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக ஒரு வித்தியாசமான பதிவை இந்த முறை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் மிக சந்தோஷம். இந்த பதிவை கவனமாக கேளுங்க. அடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறது இந்திய ரயில்வே துறை தான். இந்த நீட்டு மருத்துவம் இது படிக்கலைன்னா என்னமோ பெரிய சமுதாய குற்றம் பண்ண மாதிரி பிரச்சனை ஆகிடும். இவ்வளோ பேர் படையெடுக்கக்கூடாது. இளைஞர்களும் சரி, இளம் பெண்மணிகளும் சரி. இந்த மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள் மட்டும் தேவையல்ல, அதை சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாகவே என்னுடைய நண்பர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க, சார் நாடி சொல்கிறீங்க, ஜோசியம் சொல்கிறீங்க, ஆன்மீகம் சொல்கிறீங்க, எல்லாம் சரி சார், இளைஞர்களுக்கு எதுவுமே சொல்கிறதில்ல சார் நீங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது நானும் யோசித்து பார்த்தேன். சரி, இதுக்கு ஒரு சின்ன சர்வே எடுக்க சொன்னேன். எங்கள் ஜிவி கம்யூனிகேஷன் டீமில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்களை பண்ண சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சார் இப்போ பார்த்திங்கன்னா 100 பேரை நம்ம பார்த்தோம்னா சார் கிட்டத்தட்ட 85-90 பேர் ஐடி பக்கமே போயிட்டுருக்குறாங்க சார். நாங்கள் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் போய் டீப்பாக பாருங்கள் அப்படின்னேன். எங்கே சார் போய் பார்க்கறதுன்னு என்னுடைய கேமராமேன் கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் கோபமாகவே கேட்டார். எங்கே சார் போய் பார்க்கறது, சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. இந்த காலேஜ் பக்கம் போய் பாருங்கள், எல்லாம் என்ன படிப்பு தேடுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னேன். அங்கேருந்தே ஃபோன் பண்ணார். சார் எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்போ தான் கேட்குறாங்க, இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐன்றாங்க அப்படின்னாங்க. சரி, அப்போ இந்த பதிவு நம்ம போட வேண்டிய அவசியமான விஷயங்கள், சில விஷயங்களை என்ன இளைஞர்கள், பெற்றோர்கள், கல்லூரியில் சேரப்போகும் நமது வருங்கால சமுதாயம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு சின்ன வரலாறு ஒன்று சொல்லிடுறேன். ஒரு காலகட்டத்தில் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்னு ஒன்று பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கார்மெண்ட்ஸை பற்றியே படித்தான் நம்மால். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லெதர் டெக்னாலஜின்னு ஒன்று ஆரம்பித்து லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணானுங்க. எங்கே பார்த்தாலும் யாரை தொட்டோம்னா லெதர் படிக்கிறேன் சார்மா. இது முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஐடின்னு. ஊரே மாறிப்போச்சு. ஆமாம், எந்த ஊர் நம்ம பழைய ஊருக்கெல்லாம் போனால் அடையாளமே தெரியாது, எங்கே பார்த்தாலும் ஐடி பார்க் அப்படின்றாங்க. என்ன, இது ஒரு நல்ல வளர்ச்சி தான், நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இது சஸ்டைனாக நிற்குமா, அப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டு தெரியாது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போய் எதை பற்றி கேட்டாலும் ஏதோ டைப் அடித்து இது கொடுத்துருது. இதையே எல்லோரும் இதை நோக்கியே பயணிச்சிட்ருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்கனாமிக்ஸ் மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸஸில் ஸ்பெஷலைஸாக படித்ததுனால நான் சொல்கிறேன். இது ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி இளைஞர்கள் இவ்வளோ பேர் படையெடுக்கக்கூடாது. இளைஞர்களும் சரி, இளம் பெண்மணிகளும் சரி, கல்லூரியை நோக்கி போகிறாங்க. அப்புறம் இன்னொரு செக்டார் ஒன்று இருக்குது, இந்த மருத்துவ படிப்பை தேடி போடுற மக்கள். அது பார்த்திங்கன்னா இந்த நீட்டு மருத்துவம் இது படிக்கலைன்னா ஒரு என்னமோ பெரிய சமுதாய குற்றம் பண்ண மாதிரி பிரச்சனை ஆகிடுது. சரி, இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கவங்க படிக்கட்டும். நம்ம என்றைக்கும் எளிய ஏழை அல்லது நடுத்தர மக்களை பற்றி தான் நம்ம கவலைப்படுறது. ஏன்னா இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. முன்பொரு காலத்தில் மருத்துவமனைகள் என்பது அரசாங்க மருத்துவமனைகள் தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள். இந்த மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள் மட்டும் தேவையல்ல, அதை சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன, அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதை நினச்சி பார்த்துங்க. அடுத்து நம்பர் 2, இதில் தியேட்டரில் ஸ்பெஷலைஸ்டு அசிஸ்டன்ட்ஸ், அனஸ்தீசியா பண்ணுற அவங்களுக்கு கொடுக்குற அசிஸ்டண்ட்டு, இதய சிகிச்சைகளுக்குன்னு ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டு, இப்படி நிறைய இருக்குது.
பௌதீகம், ஃபிசிக்ஸ் படித்து தான் நமது மறைந்த மரியாதைக்குரிய ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து பெரிய ஒரு புரட்சியே பண்ணார். இதை தெரிஞ்சவங்க போய் படிக்க தான் செய்கிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். பயோஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, பயோகெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போனாலே அவர் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பேட் எடுத்து எழுதிடுவார். ஸ்கேன், இந்த ஸ்கேன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற ஒரு கோர்ஸ் இருக்குது. பெட் ஸ்கேன், அப்புறம் சிடி ஸ்கேன், அப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் பக்கத்தில் நிற்பார். அதை பார்த்து டெக்னீஷியன் தம்பிங்க தான் பண்ணோம். இது வந்து சாஃப்ட்வேர் ஏரியாவில். அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் அந்த ஏரியா போய் பார்த்திங்கன்னா அந்த சிப்பு, மற்ற சர்க்யூட் போர்டு, இதை பற்றி படிக்கிறவங்க அது ரொம்ப அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இது ரொம்ப முக்கியம். ஒரு அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், ஒரு பவர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு கப்பலாக இருக்கட்டும், ஒரு விமானமாக இருக்கட்டும், எல்லாமே கடைசியில் வந்து முடிகிறது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ற ஒரு இடத்துல தான் முடியும். அங்கே தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அங்கேருந்து தான் எல்லாத்தையும் இயக்க முடியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கு தனி படிப்பு இருக்குது. இந்த படிப்பெல்லாம் நோக்கி போகிறாங்களா அப்படின்னு நம்ம ஜிவி கம்யூனிகேஷன் குழுமத்திட்ட கேட்டால், அந்த கிருஷ்ணமூர்த்தி கேமராமேன் தலைமையில் போன அந்த சர்வே மக்கள் வந்து சொன்னாங்க, சார் ரொம்ப ரேராக தான் சார் இருக்குது இந்த படிப்பு. சரி, இப்போ இதை நோக்கி நீங்கள் போகணும். அடுத்து ஒரு முக்கியமான ஏரியா சொல்கிறேன் கேட்டுங்க, சிவில் இன்ஜினியரிங். உங்கள் ஐடி பார்க்கை கட்டுறது யார்? ஒரு சிவில் இன்ஜினியர் தானே. என்ன, ஆர்கிடெக்ட் இருக்கிறாரு, இன்டீரியர் டிசைன் இருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை நோக்கி போகிற ஜனங்களும் கம்மியாக இருக்காங்க. இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போது ரயில் பாதை, இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறது இந்திய ரயில்வே துறை தான். இந்த ரயில்வே துறையில் பார்த்தா இப்போ பெண்கள் வந்து ரயில் ஓட்டுற பைலட்ஸாக மாறிட்டாங்க. நம்ம தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஐடிஐ நோக்கியே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், உடனடியாக அரசாங்க வேலை கிடச்சிரும். இப்போ ஐடியில் இன்னொரு ஆபத்து இருக்குது. நம்ம அண்டை நாட்டை நம்பி, இன்னொரு நாட்டை நம்பி தான் ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம இருக்கோம். இந்த 60 அண்டை நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஐடி வந்து அது என்னமோ சொல்கிறாங்க, ஷெல்ஃப் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. இந்த பிரச்சனைலாம் ரயில்வேயில் இருந்தாலும் வராது, இல்லை வந்து ஒரு இந்திய ஆர்மியில் இருந்தால் வராது, இல்லை ஒரு இந்திய காவல்துறையில் இருந்தால் வராது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த சப்ஜெக்ட்லேயும் வராது. ஸோ இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஐடிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதுதான் வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் சாப்பாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு வந்து, ஏன்னா ஐடி என்பது நம்ம ஆரம்பத்தில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, என்ன பரிணாம வளர்ச்சின்னு பாருங்கள். ஒரு காலத்தில் ஐடியே தேவையில்லாத போயிடும். ஆமாம், தேவையில்லாத போயிடும். ஐடி தேவையில்லாத போனால் ஐடிக்கு மனிதர்களோட உதவி தேவைப்படாது, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை செஞ்சுட்டு போயிடும். இப்போவே அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போனால் அலெக்ஸா லைட்ஸ் ஆன் அப்படின்னா லைட் ஆன் ஆகுது, அலெக்ஸா ஏசி ஆன் பண்ணுன்னு சொல்கிறாரு, ஆன் ஆகுது. எனக்கு ஒன்றும் புரியல, யாருங்க இந்த அலெக்ஸான்னு கேட்டேன். எப்போ அது அலெக்ஸான்றது ஒரு கூகுளில் ஏதோ அதோட இது மிஷினு, அதுகிட்ட சொன்னால் எல்லாம் செய்யும் அப்படின்னு. அலெக்ஸா பணம் கொடுமான்னு கொஞ்சம் கேட்டுப்பார் அப்படின்னு. அது செய்யாது சார்னார். அது வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் இந்த ஐடிக்கு ஒரு 20% முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல், இராணுவம், ரயில்வே, அப்புறம் வந்து மெக்கானிக்கல், சிவில், இன்சூரன்ஸ், காப்பீடு திட்டத்தை பற்றி பல படிப்புகள் இருக்குது. ஒருத்தர் காப்பீடு திட்டத்தில் போய் அவர் ஒரு நிபுணர் ஆகிட்டார்னா அவர் ஏறக்குறைய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு 20% தெரிஞ்சு வச்சுருப்பார் மினிமம். ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தார்னா ஒரு 50% தெரிஞ்சு வச்சுருப்பார், போதும். எல்லா விஷயத்தையும் ஒரு 50-50% தெரிஞ்சு வச்சுன்னா ஒரு பெரிய நிபுணர் ஆகிடுவார். அதை பற்றி நிறைய படிப்புகள் இருக்குது.
காப்பீட்டில் நான் காப்பீட்டு துறையில் பணிபுரிந்தவனால சொல்கிறேன். அதில் ஆரம்பத்தில் வந்து லைசன்ஷியேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. IRDA வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது முடித்தோடனே அசோசியேட் இருக்குது. அதை முடித்தோடனே ஃபெல்லோ. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்ஸ் அதெல்லாம். ஆன்லைனில் கூட படிச்சிடலாம், இது பண்ணிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவரிஸ் படிக்கலாம். ஆக்சுவரிஸ்னால் ஒரு 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 எப்படி ரேட்டிங் பண்ணுறது, அது என்னென்ன ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். சர்வேயர் அப்போன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்சூரன்ஸில். அந்த லைசன்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. IRDAவில் போய் அது ஒரு அது இப்போ அந்த ப்ரொசீஜரை பாருங்கள். அந்த சர்வேயர்னு ஒன்று வந்துட்டால் என்ன டேமேஜ் ஆனாலும், எந்த பொருள் டேமேஜ் ஆனாலும் சர்வேயர் போய் தான் அசஸ் பண்ணி இந்த லாஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கு நல்ல ஃபீஸ் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நிறுவனமாகவே உலக அளவில் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலையும் இருக்குது. பிற பிரபலமான சர்வேயர்லாம் இருக்காங்க. ஆக இது இளைஞர்களுக்கு இனிமேல் ஒரு வழிகாட்டும் ஒரு பிரிவை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவுன்னு சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கும். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பதிவு தான். உங்களுக்கு என்ன டவுட் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் 100% ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.